ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சென்னையில் சம்மர் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா நியூ ஜெர்சியில் பயங்கரமான வெயில். சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் பண்ணாலே எல்லாரும் ஒரு வாட்டியாவது கேம்பிங் போயிடுவாங்க. இன்னைக்கு நான் எங்களோட கேம்பிங் டே தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு நான் வந்துட்டு கேம்பிங் டேக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். அந்த ஃபுட் ப்ரிப்பரேஷன் இந்த விலாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன். எங்களோட கேம்பிங் டே எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்த விலாக்ல ஷேர் பண்ணுறேன். யூஸ்வலாக கேம்பிங் போகிறப்ப மினிமம் ஒரு 4-5 ஃபேமிலியாவது சேர்ந்து போவோம். ஏன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பார்க்லேயோ இல்லை ஒரு ஃபாரஸ்ட்லேயோ தான் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுவோம். நிறைய பேர் சேர்ந்து போனால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாட்டி நாங்கள் அரௌண்ட் 30 பேர் கிட்ட போகிறோம். ஸோ என்ன மெனு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஐட்டம் செஞ்சு எடுத்துகிட்டு வரோம். நான் வந்துட்டு வெஜ் பார்பிக்யூக்கு தேவையான பன்னீர் டிக்காவும் பேக்கடு பொட்டேட்டோவும் எடுத்துட்டு போறேன். இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிள் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன் இருக்கு, ஸ்வீட் கார்ன் இருக்கு. இது எல்லாத்தையும் நாம மேரினேட் பண்ண தேவையில்லை. அங்க போய் ஜஸ்ட் சுட்டு அதுக்கு நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது மட்டும் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அங்க போயிட்டு நம்ம ஸ்கீவர்ல வந்துட்டு குத்திட்டு அழகா சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம ஃபில்லிங்கா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல்ல நான் வந்துட்டு பன்னீர் எல்லாத்தையும் நல்லா பெரிய பெரிய கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப நம்ம வீட்டுல தான் கிரில் பண்ண போறோம் அவன்ல அப்படின்னா கொஞ்சம் சின்ன கியூப்ஸா இருந்தா ஓகே. பட் நம்ம பார்பிக்யூல வந்துட்டு கிரில் பண்றப்ப கொஞ்சம் பெரிய கியூப்ஸா இல்லை அப்படின்னா பெரட்டுறப்ப நிறைய உடையும். அதனால பன்னீரை நல்லா பெரிய பெரிய கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கேப்சிகம், ஆனியன் கூட வந்துட்டு ஆப்ஷனல் தான். இந்த வாட்டி நாங்க ஆனியன் எடுத்துட்டு போகல. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இது ரெண்டுமே போதும் அப்படின்னு சொன்னதுனால வெறும் கேப்சிகம் அண்ட் பன்னீர் மட்டும்தான் வந்து டிக்காவுக்கு நாங்க சேர்த்து கிரில் பண்ண போறோம். இதை தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்கு, பொட்டேட்டோ இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கார்ன் இருக்கு. நம்ம வந்துட்டு நார்மலா குக்கிங்க்கு கேப்சிகம் யூஸ் பண்றோம்னா நம்ம எந்த ஷேப்ல வேணாலும் கட் பண்ணலாம். பட் நம்ம இந்த மாதிரி கிரில் பண்ண போறோம் அப்படின்னா ஒரே மாதிரி ஈவனா ஸ்கொயரா ஈக்குவல் ஷேப்ல இருந்தது அப்படின்னா தான் நம்ம பெரட்டுறதுக்கும் வசதியா இருக்கும், வேகிறப்பையும் ஒரே மாதிரி வெந்து வரும். அதனால டாப் அண்ட் பாட்டத்தை கட் பண்ணிட்டு நடுவுல உள்ள விதைய காம்போட ரிமூவ் பண்ணிட்டு ஒரே மாதிரி அளவா கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்லா மசாலால ஊறி வெந்து சாப்பிட்றப்ப சூப்பரா இருக்கும். இப்ப நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாங்க வந்துட்டு போறதுல ஒரு பாதி பேர் வெஜிடேரியன், பாதி பேர் நான் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியனுக்காக சிக்கன் வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு மேரினேட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. நான் வந்துட்டு வெஜிடேரியனுக்கான மேரினேஷன் எடுத்துட்டு வரேன். இது தவிரவும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, நிறைய ஸ்நாக்ஸ், ஜூஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் லிஸ்ட் போட்டு எல்லாரும் சேர்ந்து வாங்கி தனித்தனியா வச்சிருக்கோம். கேம்பிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நேத்தே ஓரளவு எடுத்துட்டு வந்து கீழே வச்சாச்சு. மேரினேட் பண்ணி எடுத்து அழகா நம்ம வந்துட்டு கூலர் பாக்ஸ்ல வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு தயிர்ல நான் வந்துட்டு மேரினேஷனுக்கு தேவையான மசாலா வந்து கலக்க போறேன். யூஸ்வலா வந்து ஒரு 10 பேர் வரைக்கும் செஞ்சு பழக்கம் இருக்கு. இன்னைக்கு நான் கொஞ்சம் நிறைய தான் செய்யறேன். பட் ஓகே, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து செஞ்சுக்கலாம் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன். தயிர் நல்லா திக்கா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வீட்டு தயிர்ல தான் நீங்க செய்றீங்கன்னா தண்ணிய வந்துட்டு நல்லா வடிச்சிட்டு செஞ்சுக்குங்க. இதுக்கு நான் வந்துட்டு இன்னைக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா, லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்துட்டு இட்டாலியன் சீசனிங், சில்லி ஃபிளேக்ஸ், இது எல்லாமே கலந்துக்கிட்டேன். உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த ரெசிபி வந்துட்டு செப்பரேட்டா மெஷர்மெண்ட்டோட ஒரு நாள் நான் தனியா ஷேர் பண்றேன். இன்னைக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் நிறைய செஞ்சேன். முதல்ல ஒரு அளவு கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் வந்து ஃபிளேவர் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் எல்லா ஐட்டம்ஸும் நான் வந்துட்டு ஆட் பண்ணேன். அதுவும் வந்துட்டு ஆம்ச்சூர் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லேசான புளிப்பு வந்துட்டு லெமன் ஜூஸ் சேர்த்தாலுமே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. ஆம்ச்சூர் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நல்ல ஒரு புளிப்பா காரமா நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ல வந்தது இந்த ட்ரெஸ்ஸிங். இதை நாம வந்துட்டு நல்லா கேப்சிகம் கூட கலந்து அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரமாவது ஊர்னுது அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி பன்னீரையும் இந்த தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் நம்ம ஒரு 4 மணி நேரமாவது ஊற விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும். இப்ப காலையில நான் இது செய்யறப்ப அரௌண்ட் ஒரு 7 to 7:30 இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க வந்துட்டு சாயந்தரம் தான் வந்து இந்த ஐட்டம் சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம வந்துட்டு கூலர் பாக்ஸ்ல வச்சுட்டோம்னா அதுலயே அது வந்துட்டு ஊறி இருக்கப்ப
அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ பன்னீரும் கேப்சிகமும் மேரினேட் பண்ணியாச்சு. கொஞ்சம் அந்த பாக்ஸில் இடம் இல்லாததை இந்த கேப்சிகம் பாக்ஸில் சேர்த்து வச்சுட்டேன். இந்த வேலை முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்துட்டு பொட்டேட்டோ வந்துட்டு கிரில் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்து வைக்கணும். பேக்டு பொட்டேட்டோவுக்கு குட்டி குட்டியாக இருக்கும்ல பேபி பொட்டேட்டோஸ், அது செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பேக் ஆகிடும். பட் இந்த வாட்டி நாங்கள் வந்துட்டு இந்த ரெசட் பொட்டேட்டோஸ் வாங்கியாச்சு. ஸோ இதை வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, செப்பரேட்டாக ஒன்றையும் ஒரு அலுமினியம் ஃபாயிலில் சுருட்டி வச்சுட்டா நம்ம பேக் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரே அளவாக கட் பண்ணிவிட்டு இதை நாம் தனித்தனியாக வந்துட்டு ஒரு அலுமினியம் ஃபாயிலில் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். நேற்றே வந்துட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு உணர விட்டுட்டேன், ஏன்னா ஈரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதை நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபாயிலில் வந்து அடுக்கிட்டு இதுக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் சீசனிங் எல்லாம் வந்து சேர்த்து கொஞ்சமாக ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அழகாக ரோல் பண்ணி வைக்கிறேன். இதை வந்து நம்ம டைரெக்டாக தணலில் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இதை நம்ம தனியாக சாப்பிட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும், இல்லை நம்ம சப்பாத்தி கூட எது கிடையாது தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். முக்கால்வாசி பொட்டேட்டோ ரெகுலர் மேரினேஷன் பண்ணி வச்சுட்டு குட்டீஸ்க்காக கொஞ்சம் பொட்டேட்டோ மட்டும் சீஸ் அண்ட் ஆனியன் போட்டு மேரினேட் பண்ணி வச்சேன். நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்க குறுக்க வந்து கட் பண்ணிடணும், தனித்தனியாக பிரியாத மாதிரி. அதை நம்ம விரிச்சு விட்டுட்டு ஒரு லேயர் சீஸ் ஒரு லேயர் ஆனியன் வச்சு அது கூட நம்ம மேரினேஷன் எல்லாம் சேர்த்து மிளகாத்தூள், உப்பு, பெப்பர் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக ஆயில் அதில் வந்துட்டு அழகாக கலந்து விட்டு நல்லா அந்த மசாலாலாம் அது கூட ஒட்டுற மாதிரி கையால் ஸ்ப்ரெட் பண்ணி ஃபாயில் அப்படியே சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இதை பேக் பண்ணோன்னா சீஸ் மெல்ட் ஆகி ஆனியன் குக் ஆகி சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியுமே நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 4-5 பொட்டேட்டோஸ் ரெடி பண்ண குட்டீஸ்க்காக. அவ்வளோதாங்க, பன்னீர் டிக்கா மேரினேஷன் அண்ட் பேக்டு பொட்டேட்டோக்கான மேரினேஷன்லாம் முடிச்சாச்சு. அடுத்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக வேண்டியதுதான். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock போல் நாங்கள் வந்துட்டு கிரில் போட்டு சாப்பிட்டோம். 6 மணிக்கு. ஆனால் செம வெயில், அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 9 o'clock தான் சன்செட் ஆச்சு. வெயிலும் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருந்தது. ஒருவேளை ஜூலை எண்டு இல்லைன்னா ஆகஸ்ட் மிடில் போயிருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பசங்களாம் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சிக்கன் கிரில் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்துட்டு பன்னீர் டிக்கா கேப்சிகம் எல்லாம் கிரில் போயிட்டு இருக்கு. சுட சுட எடுத்து பசங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்துட்டு லஞ்ச் முடிச்சுட்டு டென்ட் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கேம் விளையாண்டுட்டு 6 o'clock போல தான் சாப்பிட வந்தோம். அந்த கிளிப்பிங்ஸ் அண்ட் போட்டோஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல எங்களோட கேம்பிங் டே எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.